உறவுகளுக்கு வணக்கம். எதாச்சியா பார்க்கும்போது எனக்கு என் கண்ணில் ஒரு காணொளி பட்டது. அதை இப்போ நான் காட்டணும் இல்லையா? ஒரே நிமிஷம். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் நாளைக்கு தண்ணிக்கு மாநாடு போடுறோம்னு இருக்காரு. இப்படியே அதான் ஃபர்ஸ்ட் மாட்டுக்கு மாநாடு போட்டாரு, அடுத்து காட்டுக்கு மாநாடு போட்டாரு, இப்போ தண்ணிக்கு மாநாடு போட போறாரு. இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கா, அதாவது மனிதர்களை தவிர்த்துட்டு பறவை இனம் விலங்கினத்துக்கு இயற்கைக்கு மாநாடு போறாரு. ஏதாவது இதை வச்சு இதன் மூலம் மக்கள் மனமாறி அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓட்டு போடுறது தண்ணிக்கு மாநாடு, தண்ணிக்கு எப்படியா மாநாடு போறீங்க? மாநாடு போறாரு, கொஞ்சமாவது யோசிக்கலாமையா? ஐயோ, ஒரு எம்எல்ஏ வாங்கியிருக்கியா, ஓட்டு போட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கியா? இப்படி போட்டேன்னா பைக்கு ஒருத்தன் சொல்றா என்கிட்ட. ஃபஸ்ட் இதுக்கு விளக்கம் சொல்லிடலாம். அவர் சொல்கிறாரு, ஒரு எம்எல்ஏ வச்சு நீ வாங்கியிருக்கியா? சும்மா மரத்துக்கு மாநாடு போட்டுட்டு, தண்ணிக்கு மாநாடு போட்டுட்டு, புல்லுக்கு மாநாடு போட்டுக்கிட்டு டேஷு அவர் சொல்கிற வார்த்தை. இவர் எனக்கு தெரிஞ்சு இவர் தண்ணியே குடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். தண்ணி தவிர வேறு எதனா குடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் தண்ணின்னா மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிகிற தண்ணி வேறு தானே. இந்த தண்ணிக்கு மாநாடு போடுறதுக்கு பதிலாக அவர் வேறு தண்ணி மாநாடு போட்டிருந்தா இந்த மாதிரி தற்கொலைங்கெல்லாம் பாராட்டியிருப்பாங்களோ என்னவோ. மரங்கள் மாநாடு ஒன்று போட்டாங்க இல்லையா? நானும் அங்கே போயிருந்தேன், மரங்கள் மாநாடு பார்த்தேன். ஒரு இயற்கையை எந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் ஒரு காணொலியாக பேட்டி கூட கொடுத்துருந்தேன். உண்மையாக சொல்லணுன்னா, பயிருக்கும் உயிர்வினையும் பார்த்தோம்னு சொல்லிட்டு நம்ம அருள் பிரகாஷ் வள்ளலாரை நம்ம குறிப்பிடுவோம். வாடிய பயிரை கண்ட போது எல்லாமே என் மனம் வாடியது அப்படி சொல்லிட்டு. அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒவ்வொரு விஷயமும் இவங்க தான் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்களை நம்ம குறை சொல்லிக்கிட்டு, இவங்களை நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டு, அதுதான் நம்மளுடைய வேலை அப்படின்றது இல்லாமல், அதை தாண்டி மனிதனுடைய வாழ்வியல் என்ன, அதுதான் மிகப்பெரிய அரசியல். அது எல்லாத்தையும் நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக மனிதனுக்கு என்ன தேவையோ அந்த அடிப்படை அரசியலுக்குள்ளேயே இவங்க போய்ட்டு கை வைக்கிறாங்க. அதுதான் எல்லாருக்கும் அதாவது புரிதல் இல்லாதவங்களுக்கு இவங்களை பார்க்கும்போது ஒரு எரிச்சலும் ஒரு கோபமும் வருது. பைத்தியக்காரன் அது இதுன்னு 1008 விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க. மாடுகள் மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க, நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். மாடுகள் மாநாடு நடத்தும்போது அது மலை மாடுகள் மலையில் தான் மேயும். அந்த இடத்துல ஒரு வயசான பெரியவர் அந்த மாடை ஓட்டிகிட்டு போகிறாரு. ஒரு 3 அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, உனக்கு இங்கே மேய்க்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துலேருந்து விரட்டி விட்றாங்க. வலியோர் தனி வெளியோர் மதித்தல் பாவம்னு சொல்கிற மாதிரி அவரை அசிங்கப்படுத்துகிற அந்த இடத்துல, உன்னுடைய அதிகார பலத்தை நீ வச்சு அங்கே அசிங்கப்படுத்தின இடத்துல, பொதுவாக மலை மாடுகள் மலையில் தான் மேயும். அது கூட நம்ம மக்களுக்கு அது புரிதா இல்லையான்னு தெரியல. அவர் ஒருத்தர் அசிங்கப்படுத்துகிற அந்த இடத்துல அவரை பெருமை சேர்க்கும் விதமாக நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்தது. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அளவில் மாடுகள் மாநாடு நடத்தினாங்க. அதனுடைய மாடுகளுடைய அவசியம் என்ன, மனிதனுடைய வாழ்வியல் அது எவ்வளோ பெரிய பங்களிக்குது அப்படின்றது வரைக்கும் அவங்க 1 மணி நேரம் காணொலி விளக்கம் சொன்னாங்க. ஆனால் அது யாருமே ஏற்றுக்கல, அதெல்லாம் யாருக்கும் தெரியல. ஒரு நிமிஷம் விமர்சனம் விஜய் பண்ணிட்டாங்கன்னா அது பெருசாக எடுத்து பேசிடுவாங்க. சரி, அதை விடுவோம். ஆனால் ஒருத்தரை அவமானப்படுத்தின அதே இடத்துல, அதே பகுதியில் மாட்டை ஓட்டி அன்றைக்கி வெளியே அந்த மலைகளுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்த ஒரு விதம் இருக்கு இல்லையா, மாடுகள் எதுமேட்டு மேய்ச்சது. இது எந்த அரசியல் கட்சியுமே இது பண்ணல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையான ஒரு விஷயம். வெஸ்டர்ன் கண்ட்ரியில் ஒரு சில மீடியாக்கள்லாம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஊரில் இதை காமெடி பீஸாக எல்லோரும் கலாய்ச்சிட்டு இருக்கான். வேதனையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. தண்ணீர் மாநாடு பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. வள்ளுவ பெரும்பாட்டன் சொன்ன 10 குறள்லேயே நீரின்றி அமையாதுள்ளக்கு யாராருக்கும் மானின்றி அமையாதுன்னு முதல் குறளே நீரை பற்றி அவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பார். மனிதன் வாழ்வியல், மனிதன் மட்டும் இல்லை, மனிதனை தாண்டி உயிர்மனையங்கள், உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு தேவையானது நீர். இன்றைக்கி நீரை காற்றை காசை கொடுத்து வாங்கிட்டு இருக்கான். ஏன் காற்று, மரங்கள் மாநாடு அதனோட நிறைய சொல்லியிருப்பாங்க. காற்றை கூட இன்றைக்கி மைனிங் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய இடங்களில். அவ்வளோ ஒரு முக்கியமான வாழ்வியலுக்கு தேவையான ஒரு விஷயங்கள், மனிதனை தாண்டி உயிர்களுக்கெல்லாம் தேவையான விஷயங்களை இவங்க எடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது அதை பைத்தியக்காரத்தனம், காமெடி பீஸுன்னு விமர்சனம் பண்ணுறதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவங்களுக்கு சேர்த்து தான் அவங்க எல்லாமே போராடிட்டுருக்காங்க. ஒரு தமிழ் தேசியவாதியை நம்ம இதை பார்த்து வரவேற்கணும் தவிர, இதை விமர்சனம் பண்ணுறன்ற பேரில் ஒரு சில தமிழ் தேசியவாதிகள் அவரையும் போட்டு கடிச்சிட்டு இருக்கானுங்க, தமிழ் தேசியவாதின்னு பேரை வச்சுக்கிட்டு. இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாமே அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லுவார், வளைந்து விட்ட ஆணியை யாராச்சும் அடிப்பாங்களா? நேராக இருக்கிற ஆணி தான் எல்லோரும் அடிப்பாங்க. அதனால தான் எல்லா சுத்திகளும் நேராக இருக்கிற ஆணியை அடிக்கணும். உண்மையாக அதுதான். இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தோணுது நம்மளுக்கு.
மாடுகளை மாநாடு வச்சு மாடுகளினுடைய இன்றியமையாத ஒரு அரசியல் என்னன்றது இங்கே எத்தனை பேருக்குமே தெரியல. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஏன் அவ்வளோ போராட்டங்கள் நடந்தது, ஏன் அவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தது, மாட்டை எவ்வளோ பேர் காப்பாற்றினாங்க, ஏன் அதுக்கு அவ்வளோ பெரிய முன்னே நின்று எல்லாரும் போராடினாங்க. ஏன்னா மாடுகள் மனிதனுடைய வாழ்வில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அது இன்றைக்கி நேரத்தில் இல்லை, ஆதி காலத்திலிருந்தே வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பாரம்பரியமாக நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம். ஏன் அது வந்து அவ்வளோ பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க? ஏன்னா அந்த காங்கேயம் காளைகள் வந்து மிகவும் வீரியமானது. அந்த காளைகள் வந்து ஜல்லிக்கட்டில் வந்து ஜெயிச்சு வீரியமாக போகிற காளைகள் எல்லாம் ப்ரீடுக்கு அனுப்புவாங்க. அந்த காளைகள்லேருந்து ப்ரீட் வர அந்த மாடுகள், அந்த கன்னுக்குட்டிகள், அந்த இதில் வர மாடுகள் எல்லாம் வந்து பால் வந்து அவ்வளோ தாய்ப்பாலுக்கு நிகரானதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த இனத்தை அழிக்கணுன்றதுக்கு மிகப்பெரிய அஜெண்டாவே பின்னால் இயங்கிட்டு இருந்தது. அதெல்லாம் உடச்சி பிரேக் பண்ணி தான் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாடுகள் மனிதனுடைய வாழ்வில் எவ்வளோ இன்றியமையாதது. ஏன் விவசாயத்துக்கு எவ்வளோ முக்கியமானது தெரியுமா? ஒரு டிராக்டர் வச்சு உழுவும்போது மண்ணோடு சேர்ந்து அதில் மண்புழுன்னு ஒரு விஷயம் ஐயா நம்ம அவர் தான் நல்லா சொல்லுவார். மண்புழு தான் வந்து மிகப்பெரிய உரம் பயிர்களுக்குன்னு சொல்லுவார். அந்த டிராக்டர் வச்சு உழுவும்போது அதெல்லாம் இறந்து போய்ட்டுன்னு மாடுகள் வச்சு அதை அந்த ஏறு கலப்பை பூட்டி அதை செய்யும்பொழுது அந்த பயிர் வந்து அழகாக அந்த உரமாக அந்த புழுக்கள் எல்லாம் வந்து இது பண்ண சொல்லுவார். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு தரப்பாங்க. அது யாருமே வந்து நம்ம கண்டுக்கிறது இல்லை. அதுக்கெல்லாம் எடுத்து ஒருத்தன் வந்து முன்னே நின்று ஒரு போராட்டத்தை எடுத்து நடத்துறான்னா அவனை காமெடி பீஸ் ஆகும். அவனை வந்து கேலி கிண்டலுமா செஞ்சு பேசுகிறது தான் நம்மளுடைய வேலை. தண்ணீர் மாநாடை பற்றி பேசணுன்னா அது 1 மணி நேரம் காணொலி அவர் பேசியிருப்பார். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட வரும். முடிஞ்சால் யூடியூப்பில் போய் பாருங்கள். விமர்சனம் பண்ணுறவங்களாம் ஒரு 1.5 மணி நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணுங்கள். சும்மா எதனா ஒன்று பேசணுன்றதுக்காக பேசிட்டு முதல்ல தலைவன்றதுக்கு அழகே என்னென்னா தன்னை நம்பி இருக்கிற ஜனங்களுக்காக அந்த இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான். புறம்புக்கு நிற்கிற புது உடைமைகள் படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு வசனம் சொல்லுவாங்க. என்ன டைலாக்னா, ஐயா மாஸ்டர் சொன்னார்னு சொல்லிட்டு தனக்காக நம்பி இருக்கிற வாழ்க்கைன்றது இந்த காக்கா ரெக்க காற்றுல அடிச்சுட்டு போகிற மாதிரி தன்னை நம்பி இருக்கிற ஜனங்களுக்காக வாயிற வாழ்க்கைன்றது மலையை விட கனமானதுன்னு அப்படி சொல்லி அவர் சொல்லுவார். அந்த மாதிரி தன்னை நம்பி இருக்கிற ஜனங்களுக்காக இந்த மனுஷன் போராடிட்டுருக்காப்புல. அவரை வந்து நீங்கள் விமர்சனமும் கேலிக்கும் கிண்டலும் பண்ணும்போது இவரோட அருமை இப்போ தெரியாது, நீங்கள் தேடி வருவீங்க, அப்போ தான் தெரியும்.